வாக்கு வரலாறு. இடைத்தேர்தல்னு வந்துட்டாலே அது ஆளுங்கட்சிக்கு வெற்றி தான். வேற யாரும் ஜெயிக்க முடியாதுங்கிறது எழுதப்படாத விதி. ஆனா அந்த விதியை மாத்தி தமிழ்நாட்டை திராவிட கட்சி நிரந்தர கோட்டையா மாத்தினதுக்கு காரணமா 2 சம்பவங்கள் நடந்துச்சு. முதல் சம்பவம் 1962 நடந்தது. திருச்செங்கோடு மக்களவை தொகுதியில வெற்றி பெற்ற காங்கிரஸ் வேட்பாளர் ப. சுப்பராயன் மகாராஷ்டிரா ஆளுநர் ஆனதால அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிச்சாங்க. காங்கிரஸ் சார்பில் செங்கோட கவுண்டரும் திமுக சார்பில் சே. கந்தப்பனும் போட்டி போட்டாங்க. காங்கிரஸ் வேட்பாளருக்கு பல்வேறு கட்சிகள் ஆதரவு கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லாம முதலமைச்சர், அமைச்சர்கள் தொகுதியிலேயே முகாம் போட்டு பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனா திமுகவுக்கு ராஜாஜியின் சுதந்திரா கட்சி மட்டும்தான் ஆதரவு கொடுத்துச்சு. களம் இப்படி இருக்க தேர்தல் முடிவுகள் காங்கிரசுக்கு பேரிடியை கொடுத்துச்சு. திமுக வேட்பாளர் சே. கந்தப்பன் அமோக வெற்றி பெற்றார். இடைத்தேர்தல் வரலாற்றுல ஒரு எதிர்க்கட்சி வெற்றி பெற்றது இதுதான் முதல் முறை. 2வது சம்பவம் 1963 நடந்துச்சு. 1962 தேர்தலில் திருவண்ணாமலை பேரவை தொகுதியில வெற்றி பெற்ற காங்கிரஸ் வேட்பாளர் பழனிப்பிள்ளை 1963 உடல்நலக் குறைவால் உயிரிழக்க அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் வந்துச்சு. 1962 தேர்தலில் தோல்வி சந்திச்ச ப. சண்முகத்துக்கே மறுபடியும் வாய்ப்பு கொடுத்து திமுக. காங்கிரஸ் சார்பில் பத்ராச்சலம் களமிறங்கினார். திருவண்ணாமலையிலேயே முகாம் போட்டு வாக்குகள் சேகரிக்க தொடங்கிய முதலமைச்சர் காமராஜர் 48 லட்சம் ரூபாய் மதிப்புல குடிநீர் திட்டத்தை கொண்டு வருவதா மக்கள் கிட்ட அறிவிச்சார். மறுபுறம் அறிஞர் அண்ணா வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது, காகிதப்பூ மணக்காது, காங்கிரசின் சமதர்மம் இனிக்காது போன்ற முழக்கங்களை எழுப்பி பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தார். தேர்தல் முடிவுகள் மீண்டும் காங்கிரசுக்கு பேரிடியை கொடுத்துச்சு. திமுக வேட்பாளர் 38,666 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். காங்கிரஸ் வேட்பாளர் 37,191 வாக்குகள் பெற்று ஒரு தோல்வியை சந்திச்சார். இந்த வெற்றியை தமிழ்நாடு முழுக்க கொண்டாடிச்சு திமுக. நாடே விழா கோலமாச்சு. பல நகரங்களில் வெற்றி மாநாடுகள் நடத்தப்பட்டுச்சு. கோவையில் நடந்த வெற்றி மாநாட்டில் இப்படி பேசினார் அறிஞர் அண்ணா. ஆளுங்கட்சி காங்கிரஸ் தனது செல்வாக்கை இழந்து வருகிறது. திருவண்ணாமலையில் நடைபெற்று முடிந்த தேர்தல் முடிவு இந்த கருத்தையே வெளிப்படுத்துகிறது. அடுத்த பொது தேர்தலில் காங்கிரஸ் கட்சி ஆட்சியை விட்டு ஓடுகிற அளவுக்கு திமுக கழகம் பலம் பெற்று வருகிறது. அண்ணா சொன்னது நடந்துச்சு. 1967 திமுக ஆட்சியை பிடிச்சது. அப்ப இருந்து இப்ப வரைக்கும் தமிழ்நாட்டில் ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி.